ஓம் நமோ வெங்கடேஷாய. நேற்று வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்கு உண்டான 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதியோட டோக்கன்ஸ் கொடுத்தாங்க. அதை வாங்கிறதுக்காக காலையிலேருந்தே கீழ்த்திருப்பதியில் பக்தர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ராமநாயுடு ஹைஸ்கூலில் அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அட் அ டைம் எல்லா பக்தர்களும் சேர்ந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறப்போ 6 பேர் அதில் இறந்து போயிருக்காங்க. நிறைய பேருக்கு காயமும் பட்டிருக்கு. இவங்கள பார்க்கறதுக்காக ஆந்திர பிரதேஷ் சிஎம் இன்னைக்கு திருப்பதிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள நேரில் பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில இன்ஃபர்மேஷன் அவங்க ஷேர் பண்ணதை டிடிடி ப்ரெஸ்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இறந்தவர்களோட குடும்பத்துக்கு 25 லட்சம் கொடுக்கறதாகவும், அதிகம் காயப்பட்டவங்களுக்கு 5 லட்சம் கொடுக்கறதாகவும், மற்ற காயமடைந்த பக்தர்களுக்கு 33 பேருக்கு 2 லட்சம் கொடுக்கறதாகவும் உடனே சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அவர்கள் விருப்பப்பட்டால் நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்கு சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் செய்யப்படும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி 10 நாள் துவார தரிசனம் அப்படிங்கிறது இப்போது ரீசண்டாக ஒரு 5 வருஷமாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஆகமப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்களாங்கிறது தெரியல. இருந்தாலும் பக்தர்களுக்கு பயன்படுற மாதிரி வேறு என்ன செய்யலாங்கிறத ஆகம விதிப்படி அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. அண்டு அந்த ராமநாயுடு ஹைஸ்கூலில் இன்சார்ஜாக இருந்த எஸ்வி கோஷாலா டைரக்டர் டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஜேஇஓ கௌதமி அண்ட் இன்னும் ஒரு சிலரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட் ரிலேட்டடாக ஜுடிஷியல் என்கொயரியும் நடத்தப்படும் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. திருமலாவோட புனிதத்தை காப்பாற்றுறதுக்காக அட்மினிஸ்ட்ரேஷனும் டிடிடியும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் டோக்கன் வாங்கிட்டு மலைக்கு போய் டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் கூட சுவாமி தரிசனம் பார்த்துட்டு சீக்கிரமாகவே வந்திருக்கிறாங்க. டோக்கன் கொடுக்குற கவுண்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ்டாக இருக்குது. ஏன்னா வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்கு உண்டான 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதி டோக்கன்ஸ் கொடுத்து முடிச்சுட்டாங்க, ஃபுல் ஆகிடுச்சுங்கிறதுனால. அடுத்து 13ஆம் தேதிக்கு உண்டான டோக்கன்ஸ் 13ஆம் தேதி காலையில் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி பொங்கல் 14ஆம் தேதிக்கு உண்டான டோக்கன்ஸ் அன்னைக்கு காலையில் 2 மணி போல் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. 19ஆம் தேதி வரைக்கும் அன்னன்னைக்கு உண்டான டோக்கன்ஸ் அன்றைக்கி காலையில் கொடுப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க. கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னே 13ஆம் தேதிக்கு உண்டானது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட உடனே ஷேர் பண்ணுறேன். இன்னையோட டைரெக்டாக பார்க்குற இலவச தரிசனம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அடுத்து 20ஆம் தேதியிலேருந்து தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அடுத்து வர்ற 10 நாட்களுக்கு இலவச தரிசனத்தில் நம்ம சுவாமி தரிசனம் பார்க்கணுன்னா டோக்கன் இருக்கணும், இல்லைன்னா ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட் இருக்கணும். ஸ்லாட் படி வர சொல்லியிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் சிஎம் நேரில் ஒரு பக்தர்கள்கிட்டையும் அடிபட்டிருக்கிறவங்கள்ட்ட பார்த்து பேசினதை நியூஸ் சேனலில் ரிலே பண்ணியிருந்தாங்க. அண்டு இன்னொரு முக்கியமான அப்டேட்டும் டிடிடியில் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறப்போ அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் ஆஃப்லைனில் 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதிக்கு உண்டானது கொடுக்க மாட்டோம்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. கேன்சல்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் கிடையாது. ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட தரிசன டேட் படி கீழ்த்திருப்பதியில் ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் தரிசன டிக்கெட்டில் சீல் அண்ட் சைன் வாங்கிட்டு மலைக்கு போய் 300 தரிசனம் வழியாக சுவாமி தரிசனம் பார்க்கலாம். ஆஃப்லைனில் கொடுக்கறது ரத்துன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் ஆப்ஷன் கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க. போய் வெயிட் பண்ண வேண்டாம். டிடிடிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் உடனே ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் ஆஃப்லைனில் 10 நாட்களுக்கு கிடையாதுங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.